வெல்கம் டு கிரிஷ் குக்கிங் ஸோன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எறாவை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரிய எறாவை ஈஸியாக உரிச்சிடலாம், ஆனால் சின்ன எறாவை உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எறாவை சுத்தமாக அழகாக கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். எறாவில் தலைப்பகுதி உடல் பகுதின்னு இருக்கும். தலைப்பகுதியை அப்படியே கிள்ளி எடுத்துடலாம். நகம் வச்ச உடனே ஈஸியாக வந்துடும். நடுவில் உள்ள பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக உரிங்க. இதில் நூல் மாதிரி தொங்குது பாருங்க, இதை பிச்சை எடுங்க. வால் பகுதியை லேசாக இழுத்தாலே வந்துடும். இப்போ பாருங்க, தோலை உரிச்சாச்சு. இதை உரிக்க பயந்தே நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. எறா உரிக்கிறது ரொம்ப சுலபம். கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஈஸியாக உரிச்சிடலாம். இன்னொரு முறை எறாவை எப்படி உரிக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்க. இதில் தலைப்பகுதியை நகம் வச்சு அப்படியே கிள்ளி எடுங்க. நடுவில் உள்ள பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக உரிங்க. இப்போ உரிச்சாச்சு. வால் பகுதியை பிடிச்சு இழுத்தாலே வந்துடும். இப்போ பாருங்கள், அழகாக உரிச்சாச்சு. நல்லா வெள்ளையாக இருக்குது. குடல் பகுதி பெரிய எறாவில் ஈஸியாக எடுத்துடலாம். சின்ன எறாவில் எடுத்தால் எறா பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் எடுக்காட்டி பரவாயில்ல, அப்படியே சாப்பிட்டுடலாம். இப்போ பாருங்கள், எறாவை அழகாக எப்படி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு செலக்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.